ரென்வி விலாகுடைய மற்றும் ஒரு விலாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியா வந்தாச்சு. இந்தியாவில் தான் இப்போது வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த மாதம் திரும்பி கிளம்பணும். அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே என்னுடைய ஒய்ஃபோடைய ஒரு மயிலாடுதுறைக்கு வந்திருக்கோம். மயிலாடுதுறையில் நேற்றுக்கு கும்பகோணம் போய் என்னுடைய மாமா, தாய் வழி அம்மாவுடைய அண்ணாவை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இன்னும் திருக்கொடியூர் போயிட்டு வரணும். வைத்தீஸ்வரன் கோயில் எங்கள் குலதெய்வம். அந்த வேலை பாண்டிச்சேரி ரிட்டர்ன் போகும்போது அது பார்த்துக்கலான்னு அந்த பிளான் அப்போ இருக்குது. இப்போ தொட்டாச்சினுங்கி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அதாவது டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவோம், ஷேம் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம், மிமோசா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்டு வந்து ஏன் தொட்ட உடனே அந்த இலைகள் வந்து தொட்ட உடனே மூடிடும், ஏன் அப்படி மூடுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக படிச்சுட்டு இருந்தேன். தெரியுமா அதுக்கு என்னென்னு? அந்த பிளான்ட் ஏன் மூடுதுன்னா, அந்த இலையில அடியில் வந்து தண்ணி இருக்குமா, தண்ணியும் பொட்டாசியமும் இருக்குமா. இப்போ நம்ம போய் தொடும்போது என்ன ஆகுமா, அந்த ப்ரெஷர் ஒரு மெக்கானிக்கல் சிக்னல் ஒன்று அனுப்பிட்டு, எலக்ட்ரிக்கல் சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னல் போயிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த இலையோடைய அடியிலேருந்து வேகமாக வெளியேற்றிடுமா. தண்ணியும் பொட்டாசியமும் வெளியேறினோடனே என்ன ஆகிடுமா, இலை வந்து சுருங்கிடும். சுருங்கி வாடின மாரி காமிக்கும். இது எதுக்குன்னா, பூச்சிகள் அண்டாமல் இருக்க, பூச்சி வரும்போது டக்குன்னு அது சுருங்கிடும். அப்புறம் எந்த மிருகமும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை சாப்பிட முடியாதுன்னு எந்த பிளான்ட்டுக்குமே அந்தளவு பெரிய இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இலைகளை மூவ் பண்ணுறதுக்கான திறமைகள் இல்லை. இந்த ஒரு பிளான்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளான்ட்டை இங்கே குட்டியாக ஒன்று இருக்குது. தொட்டான இலையெல்லாம் சுருங்குது. இதுக்கு அடியில் எங்கே வாட்டர் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை குட்டியாக இருக்கும் போல இருக்கு, நமக்கு வந்து தெரியல. இப்போ இங்கே நான் தொட்டேன்னா அந்த இலைகளாமல் மூடுது. அழகாக இருக்குது. மீன் அதுக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு அழகாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பிளான் எனக்கு ஒரு வருஷமாக முதுகு வலி இருக்குது. முதுகு நடு தண்டுக்கு 2 சைடும் கீழே இந்த பெல்ட் போடுற இடத்துல வந்து இருக்குது. அதற்கு வந்து இங்கே ஒருத்தர் இருக்கார், ஜெகன்னு பேர். அவர் வந்து நியூரோ தெரபிஸ்ட். அவர் வந்து என்னுடைய அக்காவுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். முன்னாடிலாம் என்னுடைய அவர் பார்த்துருக்கேன். அக்காவுக்கு மட்டும்தான் கொடுப்பார் இல்லை. அதுக்கப்புறமா இப்போ நேற்றுக்கு வந்தோடனே சொன்னேன், இந்தமாரி முதுகு வலி ஒரு வருஷமாக இருக்குது. அதுக்கு நான் ஆக்சுவலாக வெயிட்டுனாலன்னு நினச்சேன். அப்புறம் அங்கே போய் யூகே போய் வெயிட்டு நல்லா குறைஞ்சி இப்போ நல்லா ஓரளவு முன்னாடிக்கு நல்லா ஸ்லிம் ஆகிட்டேன். ஆனாலும் அந்த முதுகு வலி இருந்துகிட்டே இருந்தது. அதனால் சரி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வரீங்களான்னு வரேன்னாரு. இன்றைக்கி வந்து நான் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது இல்லை அந்த மாதிரி அவர்கிட்ட. நியூரோ தெரபிஸ்ட் என் ஒய்ஃபும் ஒன்ஸ் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கணும், வந்து பார்த்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட். 4 நாள் இங்கே இருப்பேன். பசங்களுக்கு 1 வாரம் லீவ் விட்டாங்க. அவங்களுடைய ஸ்கூலில் வந்து நேஷ்னல் மீட் நடக்குதான், ஸ்போர்ட்ஸ் மீட். அதனால் 1 வருஷம் லீவ் விட்டாச்சு. ஸோ 1 வருஷம்னு சொல்கிறேன், 1 வாரம் லீவ் விட்டாச்சு. பட் 1 வாரம் இங்கே தங்க போகிறது இல்லை. இந்த வாரம் ஃபுல்லாக தங்க போகிறது இல்லை, குழப்பம் இல்லை. அடுத்த வாரம் 1 வாரம் தங்க போகிறோம். ஆனால் அடுத்த வாரம் ஃபுல்லாக தங்க போகிறது இல்லை, லீவ் ஃபுல்லாக. ஏன்னா 8 நாளுக்குள்ளே திருப்பி கிளம்பணும் அப்படின்னு. அதனால் இப்போ அவர் வராரு. வந்தோடனே அதுக்காக தான் இன்னும் சாப்பிடாமே இருக்கேன். காலையில் சாப்பிடக்கூடாது, நாங்கள் குளிச்சுட்டு இருக்கணுமா, சாப்பிடாமல் இருக்கணுமா. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தோடனே இது ட்ரை பண்ணி ஒரு 2-3 தடவை பண்ணி ஓகே ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். திரும்பி நான் கிளம்புறதுக்குள்ளே ரொம்ப வலிக்குது முதுகு. சரி, இதுதான் இன்றைய இப்போதைக்கு நடந்தது. இதுக்கு மேலே திருக்கடையூர் சாயந்தரம் கிளம்பி போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. பார்ப்போம் என்னன்னு.